கன்னிராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் உருவாகுறாங்கன்னா எந்த சூழல்ல உருவாறாங்க? அதாவது ஜோதிடப்படி எதிரி பாவகம் அப்படின்னே ஒண்ணு இருக்குங்க. அதை வந்து ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்றோம். கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சனி பகவான் வந்து எதிரி பாவகமா வர்றார். ராசிக்கு அவரே பஞ்சமாதிபதியா வர்றதுனால அவர் எதிரித்தன்மையினுடைய அமைப்பு அப்படிங்கிறது லக்னத்தை பொறுத்து தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப கன்னிராசிக்காரர்கள் கன்னி லக்னத்திலே பிறந்திருந்தாங்கன்னா தான் 6க்கு அதிபதியா சனி பகவான் வருவார். கன்னிராசிக்காரர்கள் பிறந்த லக்னம் மாறுபடுது. உதாரணமா கன்னி ராசி, நான் மேஷ லக்னத்துல பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்க ராசியாதிபதியே உங்களுக்கு எதிர்பாவமா வந்துருவார். அப்ப பாருங்களேன், கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன் ராசி, எனக்குரிய ராசி அதிபதி புதனே எதிரியாக வர்றாருன்னா எப்படி இருக்கும்? நமக்கு நாமே எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழலை கொண்டு வந்து சேர்ந்து. ஏன்னா கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரைங்க ஒரு எதிரி விஷயத்துல யாரையுமே சண்டை போட மாட்டாங்க, மனசு நோக காயப்படுத்த மாட்டாங்க. ஆனா மறைமுகமாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பானவர்கள், இவர்கள் மேல் வெறுப்புணர்ச்சியை உருவாக்கக்கூடியவங்க, வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரியா அப்படியே உருவாகிட்டே இருப்பாங்க. அவங்களே ஒரு கட்டத்துல நேரடி எதிரியாக கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து நிற்பாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஏன்னு சொன்னா, படக்குன்னு பேசினோம், உண்மையை சொன்னோம், நல்லா இருக்குன்னு நினைச்சோம், இவங்க எப்படி இதை தப்பா எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான். கன்னியை பொறுத்தவரை தப்பு தவறு எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய குணம், இந்த குணம்தான் இவர்களுக்கு மறைமுகமான எதிரிகளையே உருவாக்கக்கூடிய சூழலை கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாக்குது.